இந்த சூழ்நிலையில் வந்து அண்ணாமலைக்கு சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஐயா, அண்ணாமலைக்கு சீட்டு கிடைச்சாலும் அதிமுக காரங்க அவரை ஜெயிக்க விட மாட்டாங்க. அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், 100% அண்ணாமலை ஜெயிக்கிறத அதிமுக காரன் விரும்ப மாட்டான். அவன் ஜெயிக்க விட மாட்டான். அவங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. அப்போ தமிழக பாஜகவோட எதிர்காலம் என்னதான் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. நீ ஒன்றும் பண்ணவும் முடியாது. அன்ரிப்பேரபிள் ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து பாஜகவை இவங்க திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இதை வந்து அமித்ஷா புரிஞ்சுக்குவாரா, புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா தேர்தல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டே இருக்குது. இங்கே களம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற போது பெரிய மாற்றங்களையும் வந்து பாஜகவால் எதுவும் செய்ய முடியாது. இங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவர்களை மீறி வேறு யாரும் செயல்படவும் முடியாது. அண்ணாமலைக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படி இருக்கிற போது இங்கே எந்த மாற்றமும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த கட்சி தலைவர்கள் எல்லாரும் இவங்க என்ன பண்ண போறாங்க? நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், இவங்க இன்னும் மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னா அதிமுகவோட குட் புக்கில் இருக்கணும், எடப்பாடி பழனிசாமியோடைய குட் புக்கில் இருக்கணும், நம்மளுக்கு சீட்டு கிடைக்கணும், தொகுதி கிடைக்கணும், அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு இவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அந்த எண்ணம் இன்னைக்கு தொண்டர்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. நான் என்னமோ புதுசாக சொல்லலை. இதெல்லாம் வந்து சாதாரண தொண்டனுக்கே இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் இதுக்கு தாண்டா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு அவன் கமெண்ட்டில் கேள்வி கேட்குறான். அதனால தான் அந்த தொண்டர்கள் அத்தனை பேரும் அண்ணாமலை பக்கம் நிற்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு இந்த ஹோல் சினாரியோவே இதுதான். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இந்த கூட்டணி வந்து அமையணும், வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அவரே வந்து வெக்ஸாகி என்ன சொல்லிட்டாரு, இன்னைக்கு பாஜகக்குள்ளேயே ஒரு அதிமுக அணி உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. நேற்று நடந்த ஒரு விழாவில் தமிழகத்தில் இனிமேல் பாஜக வளரணும்னா மோடி தமிழ் கற்றுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு.